அன்புள்ள ஆண்டோர் பெருமக்களே, ஆன்மீக நண்பர்களே, இறை அன்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாள் அருள்மொழி வீடோர் ஆறுமுக பெருமான் திருமுருகனுடைய கந்தசஷ்டி விழாவினுடைய 5வது நாள். நாளைய தினம் 6வது நாள். முருகப்பெருமான் திருமண கோலத்திலே இருக்க நாம் அந்தந்த கோயில்களிலே நடத்தும் முருகனுடைய திருமண வைபவ கோல் அதனை அனைவரும் மனதார கண்டு முருகனை வேண்டி எல்லாம் பெற வேண்டும். ஏற்கனவே நீங்கள் விரதத்தினை தொடர்ந்து வருவதால் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக விரதம் இருந்து எம்பெருமான் முருகனை வழிபட்டீர்களோ அந்த நோக்கங்களும் இனிதே நிறைவேற வேண்டும். அது உங்களின் பாக்கியமாக கருதுகிறேன். எனவே முருகப்பெருமானின் அருளை பெற்று அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் இன்புற்று இருப்பதே நம்மின் மானுட வாழ்க்கை. அதுதான் வாழும் வள்ளல் பெருமான் கூறியிருக்கின்றார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. நம்முடைய தேசத்திலே இது போன்ற பெரும் மகான்கள் இல்லை என்றால் ஆன்மீகத்திற்கு படி அமைத்திருக்க முடியாது. இந்த ஆன்மீக படி என்பது மானுடத்திற்கு மிகவும் முக்கியமான காரணம். அறம்பொருள் இன்பம் என்பதே இதனுடைய நோக்கமாக அமைந்து விடுகிறது. உங்களுக்கு தெரியாததில்லை, அறம் பொருள் இன்பம் என்பதுதான் மனித தேவைக்கு மிகவும் முக்கியமானது. எனவே அதன்படியே வள்ளல் பெருமானார் நமக்கெல்லாம் தெய்வமாக தோன்றி நல்லதையே சொல்லி நம்மை வழி நடத்துகின்றார் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். நாம் உண்மையிலேயே பெரும் பாக்கியசாலிகள் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். இது போன்ற மகன்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். சைவத்தை எடுத்துக்கொண்டால் ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் என்பது நினைவுகோள். நிறைய பேர். இசை என்று சொன்னால் நம்முடைய இசை மேதை வாழும் வள்ளல் சீர்காழி இவர்களெல்லாம் நாம் ஏன் இழந்தோம், இவர்கள் ஏன் இறைவனடி சேர்ந்தார்கள் என்பதும் சில சமயங்களில் நமக்குள்ளாகவே ஒரு கேள்வி எழும். ஏனென்றால் இந்த கந்தசஷ்டி விழாவின் போது முருகனை பாடிய பாடல்களை நாம் கேட்கும்போது நம்மை மறந்து விடுகிறோம். அதனால்தான் இதை நான் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வருகின்றது. என் மனதிலும் அதே ஒரு அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அவர் பாடினாருன்னா அப்படியே மெய் மறந்துடும். அதை தான் நான் நினைவு கூற வேண்டிய
கட்டாயமாகிவிட்டது. நம்முடைய இந்த இறை ஈர்ப்பு என்பது அவ்வளோ பெரிய மகா சக்தி வாய்ந்தது. அதன்படியே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இனியும் இறை பக்தியினை நாம் தொடர்வோம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நமக்கு. அது பெரும் ஜோதி, அது பெரும் ஜோதி, அது பெரும் ஜோதி, அது பெரும் ஜோதி, அது சிவநெறித, அது சிவநெறித, அருநிலை பெறுவார். அது சிவநெறித, அது பெருநிலைவார். அது சிவபதியாம் அது பெரும் ஜோதி, அது பெரும் ஜோதி. ஸ்ரீமன் வடலூர் வாழ் வள்ளல் பெருமான் திருவடி போற்றி, திருவடி போற்றி. வாழும் வள்ளலே போற்றி, நிறைவாக போற்றி. இன்று சனிக்கிழமை குரு முகமனதித்ய, குரு முகனதித்ய பிராகவேதானதேதான் நரபதி பரிக்ளுப்தம் சூர்கமாகாதுகாம பசூர அமரபஞ்சம் ரங்கநாதாசசாசா இத்விஜகுலதிலகந்தம் விஷ்ணுசித்தம் நமாமி. மின்னத்தடமதித்து இவதூரெந்தொரு மின்னத்தடமதித்தூர் வில்லிபுத்தூரெந்தொரு சொன்ன கடற்கமலம் சூடினோம் கிழியறுத்தார் என்றுரைத்தோம் கீழ்மையின் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தார் என்று அந்த பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டியே, ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டியே வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டிலே தாண்டு, பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டின் மல்லாண்டின் தோல் மணிவண்ணாவும் சேவடி செல்வி திருகாப்பு, சேவடி செல்வி திருகாப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டரின் தோல் மணிவண்ணாவும், மல்லாண்டரின் தோல் மணிவண்ணாவும் சேவடி செல்வி திருகாப்பு, சேவடி செல்வி திருகாப்பு.
பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வடிவத்தோதி வலதுதயும் சுடர் ஆடியும் பல்லாண்டு வடிவத்தோதி வலதுதயும் சுடராடியும் பல்லாண்டு படைப்பொருக்கும் உணவும் அப்பாத தனியமும் பல்லாண்டே தனியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகொடி நூறாயிரம் ரமண கோவிந்த ஆழ்வாரன் பெருமானா தெய்வ திருவடிகளே சரணம் ஸ்ரீம ராமானுஜாய நமகே ஆஞ்சநேய வரத கோவிந்த. இன்றைய சனிக்கிழமை பதிவு இனிதை நிறைவு பெறுகிறது. அன்புள்ள பக்த கோடிகள், அன்பர்கள், நண்பர்கள், ஆண்டோர் பெருமக்கள் அனைவரும் பார்த்து கேட்டு மகிழ்வீர்கள் என்றும் மனதார நம்புகிறேன். இந்த ஸ்ரீராம் பஜனையினுடைய பஜனை முதலிலே தெரிவித்தவாறு தொடரும். நீங்கள் நிறையவே செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அடியேன் தெரிந்தவைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் இந்த வயதிலே 71 வயது, இந்த வயதிலே பிறருக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இதனை பதிவு செய்கிறேன். எனவே அன்பர்கள் அனைவரும் இதனை விரும்பி மேற்கொண்டு உங்கள் விருப்பத்தினை தெரிவிப்பது என்பது சப்ஸ்கிரைப் செய்யணும். அதை நீங்கள் தயவு செய்து மறக்காமல் செய்யுங்கள். பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அது நான் மேலும் மேலும் செய்திகளை தர, பாசுரங்களை தர நன்றாக அமையும். இப்போ கிருத்திகை என்று வைத்துக்கொள்வோம். அன்று முருகனை பாடுவோம். பிரதோஷம் வந்தால் பரம்பொருள் பரமசிவனை பாடுவோம். இது மாதிரி எல்லாத்தையும் நான் முடிந்தவரை என்னுள் இருப்பதனை இந்த தளத்தின் வாயிலாக உங்களை சேரும்படி என்னுடைய சேவையாக கருதி தங்களுக்கு அனுப்புகிறேன். வரும் காலம் நல்லதாக அமையும். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை, வேறொன்றும் இல்லை. மனிதனாக வாழ்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம். நன்றி. வாழ்க வளம்.